அகஸ்தியர் முத்திரை பயிற்சி மையம் வழங்கும் முத்திரைகளும் அதன் பலன்களும். இன்றைக்கி என்ன முத்திரை பார்க்க போகிறோன்னா, மாதவிடாய் காலங்களில் ஏற்படும் பிரச்சனைக்குரிய முத்திரைகளை பார்க்க போகிறோம். முத்திரைகள் 5 முத்திரைகள் இருக்குது. 1 சக்தி முத்திரை, 2 பிராணவாயு முத்திரை, 3 நீர் முத்திரை, 4 நில முத்திரை, 5 வியான வாயு முத்திரை, ப்ளஸ் மூச்சை கவனித்தல். இந்த 6 மாதவிடாய் காலங்கள், அதாவது மாதவிடாய் நடக்கும்போது இந்த 6 முத்திரையும் நம்ம முயற்சி பண்ணோம்னா மாதவிடாய் பிரச்சனைகள் ஒழுங்குபடும். இப்போ செயல்முறை பார்ப்போம். தரையில் விரிப்பு மேலே அமர்ந்து உட்காந்துக்கணும், நேராக நிமிர்ந்து உட்காரணும், உடம்பு நிமிர்ந்த நிலையில் இருக்கணும், ஆசன நிலைக்கு போயிடணும், பத்மாசனம், சுகாசனம், உத்தான பத்மாசனம், அல்லது உங்களுக்கு உடம்புக்கு ஏற்ற ஆசனங்கள் வைக்கலாம், அல்லது சமணங்கள் போட்டு உட்காந்துக்கலாம். நிமிர்ந்து உட்காந்த பிறகு ஒரு டம்ளர், அதாவது 200 ml தண்ணி குடிச்சிக்கோங்க. ஒரு 6 முழு மூச்சு எடுத்துக்கோங்க. இந்த முறை ஆசனத்துக்கு தயார்படுத்தும். அதாவது மூச்சியும் தண்ணியும் ஆசனத்தை தயார் பண்ணும். 6 தடவை முழு மூச்சு இழுத்து விடும்போது உடம்பை ஒருங்கிணைக்கும், மனசை ஒருங்கிணைக்கும். அப்போ பயிற்சிக்கு போகிறதுக்கு லெகுவாக இருக்கும். தண்ணி எதுக்கு குடிக்கிறோம்னா, தண்ணி இல்லை ஆக்சிஜன் இருக்குது. அந்த ஆக்சிஜனை உடம்பு ஃபுல்லாக பரவ செய்கிறதுக்காக தண்ணி குடிக்கிறோம். ரெண்டாவது சில முத்திரைகள் ஹீட்டாக இருக்கும், அந்த ஹீட்டை தணிக்கிறதுக்கு அந்த தண்ணியும் பயன்படும். இப்போ இதில் முடியல அப்படின்னா சேரில் உக்காந்துக்கோங்க, சேரில் நிமிர்ந்து உட்காந்துங்க, தரை மேலே ஒரு இருப்பை விரித்து போட்டுங்க, அது மேலே காலை வச்சுக்கோங்க, காலை வச்சு நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. 6 முழுச்சு எடுத்துக்கோங்க. இது பயிற்சி எடுக்கிறதுக்கு முன்னாடி டீயோ காப்பியோ குடிக்கக்கூடாது. பயிற்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா 1/2 hour கழித்து டீ, காஃபி, குளியல் மற்றும் உணவு உண்ணலாம். மற்றபடி பயிற்சி எடுக்கிற காலகட்டங்களில் வயிறு வெறும் வயிறாக தான் இருக்கணும். அப்போ தான் இது பலனளிக்கும். சரி, இந்த முத்திரை 2 முத்திரையும் இந்த மாதவிடாய் காலங்களில் உட்காந்து போட முடியாது. அப்போ வேறு என்ன வழி அப்படின்னா, படுத்து போடலாம். 4 முத்திரைகள் படுத்து போடலாம். 5ஆவது முத்திரை உட்காந்து மட்டும்தான் போட முடியும். 4 முத்திரைகள் படுத்து போடுற முத்திரைகள் என்னென்ன? நீர் முத்திரை, நில முத்திரை, வியானவாயு முத்திரை, பிராணவாயு முத்திரை. இந்த 4 முத்திரையை படுத்து போடலாம். ஒரே ஒரு முத்திரை மட்டும், சக்தி முத்திரை மட்டும் உட்காந்து தான் போட முடியும். படுத்து போடக்கூடாது, படுத்தும் போட முடியாது. அடுத்தது மூச்சை படுத்த நிலையிலையும் கவனிக்கலாம், உட்கார்ந்த நிலையிலையும் கிடக்கலாம். படுத்த நிலையில் கவனிக்கிறது தூக்கத்தில் கொண்டு போய் விடும். உட்கார்ந்த நிலையில் கவனிக்கிறது உடம்புக்கு ஆரோக்கியத்தை தரும், மனசுக்கு இதத்தை தரும். மாதவிடாய் காலங்களில் ஏற்படுகின்ற பிரச்சனை தீர்க்கும். இப்போ எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். எவ்வளோ நேரம் பண்ணுறதை பார்ப்போம். 45 நிமிஷம் பண்ணலாம், 3:15 பண்ணலாம், அல்லது 2:20 நிமிஷம் பண்ணலாம், அல்லது ஏதாவது ஒரு நேரத்தில் 30 நிமிஷம் எடுத்துக்கலாம், அல்லது 20 நிமிஷம் எடுத்துக்கலாம். 5 ஆப்ஷன் கொடுத்துருக்கு. 5ல் உங்களுக்கு எது உகந்த நேரமாக எடுத்துக்கோங்க. ஆனால் 45 நிமிஷம் பண்ண முடியாது, 30 நிமிஷம் பண்ண முடியாது, 3:15 பண்ண முடியாது. ஏதாவது ஒரு நேரத்தில் ஒரு 20 நிமிஷம் எடுத்துக்கலாம். 5 முத்திரைகள் கொடுத்துருக்கிறதுல ஒரு முத்திரை மட்டும் 10 நிமிஷம் பண்ணுங்கள். மீதி முத்திரைகளை 20 நிமிஷம் எடுத்துக்கலாம், அரை மணி நேரம் கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ ஃபஸ்ட்டு நில முத்திரை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஏற்கனவே இந்த முத்திரை ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நிலமுத்திரைகள் எப்படி செய்கிறது, அதனுடைய பலன்களை. இப்போ ஏன் இதுக்கு நான் போடுறேன், மாதவிடாய் நடக்கும்போது இந்த முத்திரை ஏன் செய்யணும் அப்படின்னா, உடம்பு சிரத்தன்மைப்படும், உடம்பு ஆரோக்கிய நிலை கிடைக்கும், உடம்புல மாற்றங்கள் உருவாகும், அதாவது வலிமை உருவாகும். இது எப்படி பண்ணுறது அப்படின்னா, மோதிர விரலோட கட்டை விரலை அடைச்சிக்கோங்க. கீழே உட்காந்துட்டிங்கன்னா முட்டி மேலே வச்சுக்கோங்க. சேரில் உட்காந்தாலும் முட்டி மேலே வச்சுக்கோங்க. படுத்திருந்தால் நேராக படுத்துக்கோங்க, தலாணி உயரமாக இருக்கக்கூடாது. கை ஒரு அடி விலகி இருக்கணும், உள்ளங்கை வானத்தை நோக்கி இருக்கணும். கீழே உட்காந்து பண்ணும்போது 2 கைக்கும் பண்ணணும். இப்போ இது எவ்வளோ நேரம் பண்ணுறது அப்படின்னா, 20 நிமிஷம் பண்ணலாம், இல்லை அரை மணி நேரம் பண்ணலாம். இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது ஏன் பண்ணுறோங்கிறதுக்கு முன்னாடியே நான் விளக்கம் கொடுத்துருக்கேன், ஏற்கனவே ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். இந்த நேரத்தில் ஏன் பண்ணுறதுங்கிறது உடல் ஆரோக்கியம் தரும், உடல் சிரத்தன்மை தரும், உடல் சோர்வுகளை நீக்கும். அப்போ இந்த முத்திரை பயன்படும். அடுத்தது பிராணவாயு முத்திரை. இது கீழே உட்காந்துக்கிட்டிங்க அப்படின்னா 2 கையிலையும் முட்டிக்கு மேலே வச்சுக்கோங்க. உள்ளங்கை வானத்தை நோக்கி இருக்கும். சேரில் உட்காந்தாலும் அதே நிலை தான், படுத்திருந்தாலும் உள்ளங்கை வானத்தை நோக்கி இருக்கணும். ஏன் இது பண்ணுறோம் அப்படின்னா, உடம்புல ரத்தம் வெளியேற சோர்வு, குழப்பம்,
டென்ஷன், பதட்டம், அதாவது எதுவும் புரியாத தன்மை இதெல்லாம் இருக்கும். அந்த நிலையை வந்து மாற்றும். பிராணசக்தி வந்து உருவாகும் போது இரத்த ஓட்டம் அதிகரிக்கும். அப்போ இரத்த ஓட்டம் அதிகரிக்கும் போது நம்மளுக்கு இரத்தத்தினால் ஏற்பட்ட இழப்பை வந்து இது சரி பண்ணும். அப்போ வந்து இந்த கோபம் வராது, உடம்பு வந்து சூடாக இருக்காது, ரெண்டாவது வந்து அதிகமான இரத்த ஓட்டம் வெளியேறாது. அடுத்தது வந்து நீர்முத்திரை. நீர்முத்திரை வந்து இது எப்போ செய்யணும் அப்படின்னா இரவில் தான் செய்யணும். காலைல செஞ்சிங்கன்னா தூக்கம் வந்துடும். இரவில் செய்யும் போது இது என்ன ஆகும் அப்படின்னா உடம்பு ஆரோக்கியமாகும். உடம்பு வந்து ஆரோக்கியப்படும் போது உடம்புல ஏற்படுகின்ற சோர்வு, மந்தம் இதெல்லாம் வந்து வெளியேறும். ரெண்டாவது வந்து பிளட்டு வந்து சர்க்குலேஷன் அதிகரிக்கும். மூணாவது பிளட்டு உற்பத்தி பண்ணும். நாலாவது மாதவிடாய் காலங்களில் ஏற்படுகின்ற பிரச்சனைக்கு இந்த முத்திரை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அடுத்தது வந்து வியானவாயு முத்திரை. வியானவாயு முத்திரை இதான் வியானவாயு முத்திரை. இதை எப்படி பண்ணால் கீழே உட்காந்துருக்கும் போது 2 கையும் முட்டி மேலே வச்சுக்கணும். சேரில் உட்காந்தாலும் முட்டி மேலே வச்சுக்கணும். படுத்திருந்தாலும் தரை மேலே அது ஒரு அடி உடம்பை விட்டு ஒரு அடி தள்ளி இந்த முத்திரையை பயன்படுத்தணும். இது என்ன செய்யும் அப்படின்னா உடம்பு ஃபுல்லாக வந்து நரம்பு மண்டலத்துக்கு பிராணவாயுவை கொண்டு போய் சேர்க்கும். உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். நல்ல செரிமான சக்தியை கொடுக்கும். செரிமானத்தை சாப்பிட்ட பிறகு செரிக்கக்கூடிய சத்துக்களை வந்து உறிஞ்சி ரத்தத்துக்கு கொடுக்கும். இரத்த விருத்தியை ஏற்படுத்தும். அதனால் இந்த வியானவாயு முத்திரையை பயன்படுத்துகிறோம். மேலும் வந்து இந்த வியானவாயு முத்திரைகள் பயன்படுத்தும் போது உடம்புல ஏற்படுற வலிகள்லாம் குறையும். அடுத்தது வந்து சக்தி முத்திரை. சக்தி முத்திரை எப்படி பண்ணோன்னா கட்டவரில் உள்ளே வச்சுக்கணும். 2 கையை மேலே கட்டவரில் மேலே வச்சுக்கணும். மற்ற 2 கையை மோதிர விரலும் சுண்டு விரலையும் ஒன்றா இணைச்சிக்கணும். இதுதான் சக்தி முத்திரை. நெஞ்சுக்கு நேராக வச்சுக்கணும். இது எவ்வளோ நேரம் பண்ணணும்னா 10 நிமிஷம் பண்ணணும். அதுக்கு மேலே பண்ணக்கூடாது. அதுக்கு மேலே பண்ணிங்க அப்படின்னா பிராணவாயு அதிகரித்து உடம்பு வலி ஏற்படும், உடல் சோர்வு ஏற்படும். இது எதுக்கு அப்படின்னா இழந்த சக்தியை மீட்டெடுப்பதற்கும், அடுத்தது வந்து மாதவிடாய் காலங்களில் அதிகமாக ரத்தம் ஓடுறதை வந்து தடுக்கிறதுக்கும், கர்ப்பப்பையில் உள்ள பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கும், பிசிஓடியை தீர்க்கிறதுக்கும் இந்த முத்திரை ரொம்ப பயன்படும். அடுத்தது வந்து மூச்சை கவனித்தல். மூச்சை எப்படி கவனிக்கிறது அப்படின்னா நீங்கள் காலையில் வந்து ஒரு டம்ளர் தண்ணியை குடிச்சிட்டு நேராக நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. எதெல்லாம் கீழே உட்காந்துக்கலாம், சேரில் உட்காந்துக்கலாம், இல்லை கட்டிலில் உட்காந்துக்கலாம். ஏதாவது ஒரு இடத்துல நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. உட்காந்து மூச்சை வந்து மெதுவாக இழுத்து விடுறத கவனிக்கணும். இழுக்கிறத கவனிக்கணும், வெளியிடுறத கவனிக்கணும். ரொம்ப ஸ்பீடாக இழுத்து விடக்கூடாது. ரொம்ப ஸ்பீடாக இழுத்து விட்டிங்கன்னா ப்ளீடிங் அதிகமாக ஓடும், வெளியேறும். மெதுவாக இழுத்து விட்டிங்க அப்படின்னா ப்ளீடிங் படிப்படியாக குறையும். இந்த பிராணம் வந்து உடம்பு ஃபுல்லாக பரவி உடம்புக்கு ஆரோக்கியத்தன்மை கொடுக்கும். அதாவது நாளமில்லா சுரப்பிகளை வந்து நல்லபடியாக சுரக்க வைக்கும். சுரக்கும் போது அதனுடைய பீடிங் தன்மை வந்து மிதப்படுத்தும், வலியை குறைக்கும். உடம்புல அடிவயிறு, எரிச்சல், அடுத்தது வந்து தேவையில்லாத உணர்வுகள் இதெல்லாம் வந்து படிப்படியாக குறைக்கும். இந்த 5 முத்திரைகளை வந்து அந்த மாதவிடாய் காலங்களில் பயன்படுத்தலாம். 5 எப்படி பயன்படுத்த முடியும் அப்படின்னா ஒரு நாள் வந்து பிராணவாயு முத்திரை எடுத்துக்கோங்க, இரவில் நிலமுத்திரை எடுத்துக்கோங்க. ஒரு நாள் பிராணவாயு முத்திரை எடுத்துக்கோங்க, ஒரு நாள் நீர் முத்திரை எடுத்துக்கோங்க இரவில். ஒரு நாள் வந்து சக்தி முத்திரை எடுத்துக்கோங்க, பிராணவாயு முத்திரை இரவில் எடுத்துக்கோங்க. இப்படி மாற்றி மாற்றி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா காலைல 2 முத்திரை, சாயந்தரம் 2 முத்திரை போடுங்க. இல்லைன்னா காலைல 3 முத்திரை, இரவு 2 முத்திரை போடுங்க. எந்த காலகட்டத்திலையும் சக்தி முத்திரை வந்து சூரியன் அஸ்தமானமான பிறகு போடக்கூடாது. காலையில் போடலாம், அல்லது வந்து 4 மணிக்குள்ளே போடலாம். ஏன்னா நீங்கள் சாயந்தரம் போட்டிங்க அப்படின்னா மூளை விழிப்படைஞ்சிரும், மூளை சுறுசுறுப்படைஞ்சிரும். பிராணசக்தி மூளைக்கு போயிடுச்சு, அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா மூளை வந்து ஓய்வு தன்மை இழந்துடும். அப்போ வந்து தூக்கம் வராது. அதனால் 4 மணிக்கு முன்னாடி போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு நைட்டு வந்து படுக்க போகும்போது நீர் முத்திரை போடுங்க, அல்லது பிராணவாயு முத்திரை போடுங்க. நீர் முத்திரை போட்டிங்க அப்படின்னா மாதவிடாய் பிரச்சனை குறையும், ரத்த அபிவிருத்தி ஆகும், ரத்தத்தை வந்து உடல் பூரா சீராக கொண்டு போகும், நல்ல தூக்கம் வரும். அடுத்தது வந்து உடம்பை வந்து கட்டுக்கோப்பாக வைக்கும். இல்லை பிராணவாயு முத்திரை போட்டிங்கனாலும் நல்லா தூக்கம் வரும், அடுத்தது உடம்பு குளிர்ச்சி ஆகும். அடுத்தது வந்து தேவையில்லாத பதட்டம், குழப்பம் இதெல்லாம் வந்து மறையும். எரிச்சல்லாம் வந்து குறையும். இரிட்டேட், எண்ணத்தில் ஏற்படுற எரிச்சல், உடம்புல ஏற்படுற எரிச்சல் இதெல்லாம் வந்து இந்த பிராணவாயு முத்திரையில் குறையும். அது மாதிரி மாற்றி மாற்றி நீங்கள் உங்களுக்கு
எது உகந்து இருக்குதோ எது சரியாக பயன்படுதோ அந்த முத்திரையை மேட்ச் பண்ணி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த காலங்கள் வந்து உடம்புக்கு ஆரோக்கியமும் சுகத்தையும் கொடுக்கும். இதை வந்து தொடர்ந்து பயன்படுத்தினீங்க அப்படின்னா மாதவிடாய் காலங்களில் ஏற்படுற அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு விழிவு தென்படும். அதனால் இந்த முத்திரை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் முத்திரை. அருமையாக போட்டு உடம்பை வந்து திடகாத்திரமாக ஆரோக்கியமாக வச்சுக்க இந்த முத்திரைகள் அத்தனையும் உதவும். முயற்சி பண்ணுங்கள். விரும்பினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி.